ஹாய் நண்பா. ரெட்சீர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ரிப்போர்ட் படி இந்தியாவில் ஆவரேஜாக ஸ்க்ரீன் டைம் எவ்வளோனா அப்ராக்சிமேட்டாக 7.3 ஹார்ஸ் இருக்குது. இது அமெரிக்கா சைனாவை விட அதிகம். 7.3 ஹார்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு நாளில் அப்ராக்சிமேட்டாக 1/3 ஆஃப் த டைம். அப்படி பார்த்தா நம்மளோட லைஃப் ஸ்பேன் ஆவரேஜாக 80 இயர்ஸ் இருந்தால் அதில் ஃபஸ்ட்டு 20 இயர்ஸை விட்டுருவோம். பேலன்ஸ் இருக்கிற 60 இயர்ஸில் நீங்கள் எவ்வளோ நாள் உங்களோட மொபைல்லையே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 18.25 இயர்ஸ் சாலிடாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அதாவது கிட்டத்தட்ட உங்களோட 60 இயர்ஸில் 20 இயர்ஸை உங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்படி மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்மளோட டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி உங்களோட டெய்லி டாஸ்க்கை முடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் மேக் டைம் அப்படிங்கிற புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஹைலைட், லேசர், எனர்ஜைஸ், ரிஃப்ளெக்ட். இந்த நாளையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப் 1 ஹைலைட். ஹைலைட்னா என்னென்னா நீங்கள் காலையில் பெட் அவுட்டு எழுந்தவுடனே இன்றைக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான ஒரு டாஸ்க்கு நீங்கள் சூஸ் பண்ணணும். அந்த டாஸ்க்கு தான் ஹைலைட் அப்படிங்கிறோம். அந்த ஹைலைட் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாம்னா, நீங்கள் ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு லெசனை முடிக்கணும் அப்படிங்கிறதும் உங்கள் ஹைலைட்டாக இருக்கலாம், இல்லை வீட்டை க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளீனிங் ஹவுஸ் அப்படிங்கிறதும் உங்களோட ஹைலைட்டாக இருக்கலாம், குக் பண்ணுற மாதிரி இருந்தால் குக்கிங்குங்கிறதும் உங்களோட ஹைலைட்டாக இருக்கலாம். உங்களோட ஹைலைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்காக இருக்கணும். இப்போ நீங்கள் உங்களோட ஹைலைட்டை சூஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா லேசர். டார்ச் லைட்டுக்கும் லேசர் லைட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இப்போ நம்ம டார்ச் லைட் ஆன் பண்ணி அடித்தோம்னா அது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போகும், ஒரு லார்ஜ் ஏரியாவை கவர் பண்ணணும். ஆனால் லேசருங்கிறது அப்படி கிடையாது. அது கவர் பண்ணக்கூடிய ஏரியாங்கிறது கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப தூரம் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன? டார்ச் லைட்டோட ஃபோக்கஸ் டிஸ்ட்ராக்டடாக இருக்குது, அதனால் அது ரொம்ப டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண முடியாது. இதே லேசருங்கிறது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறனால ரொம்ப டிஸ்டன்ஸ் போகும். இதே மாதிரி தான் நம்மளும் லேசர் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ லேசர் ஃபோக்கஸ்டாக நீங்கள் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும்னா உங்கள் மொபைலை முதல்ல டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ மொபைலாக மாற்றணும். வாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்ப்போம். நீங்கள் எதுக்கு அடிக்கடி உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன்னால தான். நீங்கள் உங்களோட ஹைலைட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட மொபைலோட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இல்லை அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஹைலைட்டில் ஒர்க் பண்ணியில் மட்டும் உங்களோட டிவைசஸை வேறு ஒரு ரூமில் கொண்டு போய் வச்சுருங்க. இப்படி வைக்கிறது மூலியமாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நீங்கள் எடுத்து பார்க்க மாட்டீங்க, டிஸ்ட்ராக்டும் ஆக மாட்டீங்க. ஒரு வாட்சை கையில் கட்டிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் டைம் பார்க்கறதுக்காண்டி உங்கள் மொபைலை எடுப்பீங்க. அப்படி எடுத்தால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்து உள்ளே போயிடுவீங்கல்ல, டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் ஹைலைட்டில் ஃபோக்கஸ்டாக வேலை செய்யலை, உங்களோட கையில் ஒரு ரிஸ்ட் வாட்சை கட்டிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு ஹைலைட்டுக்கு உங்களோட டைமை ஒதுக்கி வேலை பார்க்குறீங்களோ அதே மாதிரி உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்கும் நீங்கள் டைம் ஒதுக்கிக்கலாம். காலையில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு கொஞ்ச நேரமாவது மொபைல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைமை ஸ்கெடியூல் பண்ணிடுங்க. ஈவினிங் டு 7 o'clock இல்லை 7 to 8 o'clock அப்படிங்கிற ஒரு டைமை ஃபிக்ஸடாக வச்சுக்கோங்க. அந்த டைமில் மட்டும் உங்களோட மொபைலை எடுத்து என்டர்டைன்மெண்ட்டுக்காண்டி செலவு பண்ணுங்கள் டயத்தை. இப்படி நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீயாக இருந்து உங்களோட ஹைலைட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைலைட்டை ஈஸியாக நீங்கள் முடிச்சிட முடியும். ஸ்டெப் 3 என்னென்னா எனர்ஜைஸ். நீங்கள் இவ்வளோ ஹை ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்கள, அதுக்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவையில்லையா? அந்த எனர்ஜி எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா எல்லாருக்குமே இந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியும், ஆனால் நம்ம தான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். ஜங்க் ஃபுட்ஸை ரொம்ப சாப்பிட்றத நிறுத்தணும். ஜங்க் ஃபுட்டை நிறுத்தினாலே ஓரளவுக்கு உங்கள் பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும், எஃபெக்டிவாகவும் ஒர்க் ஆகும். ஜங்க் ஃபுட்டை சாப்பிட வேணாம்னு சொல்லலை, எப்போயாவது சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் டெய்லியும் 20 minutes ஆகுது எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதால உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட ஸ்லீப் குவாலிட்டியும் உங்களோட ஸ்லீப் டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 hours நீங்கள் தூங்கணும். ஹெல்தி ஃபுட்ஸை சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போய் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்க சிம்பிளாக இருக்கலாம், ஆனால் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவான ரொட்டீன். அடுத்த ஸ்டெப் என்னென்னா ரிஃப்ளெக்ட். இந்த ரிஃப்ளெக்ட்டுங்கிற ஸ்டெப்பில் நீங்கள் உங்களோட ஹைலைட்டை சூஸ் பண்ணியிருப்பீங்க, அது லேசர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி அதை அக்காம்ப்ளிஷும் பண்ணியிருப்பீங்க, அப்புறம் எனர்ஜைஸும் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத டெய்லியும் நைட்டு இல்லை ஈவினிங் ஒரு நோட்டில் எழுதுங்க.
எழுதி ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, ஹைலைட்டில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை லேசர் ஃபோக்கஸில் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா, இல்லை மொபைலில் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நீங்கள் எழுதுறது மூலியமா அதுக்கு அடுத்த நாள் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு அடுத்த நாள் அந்த தப்பை செய்யாதீங்க. இப்படியே டெய்லியும் உங்கள் ஹைலைட்டை சூஸ் பண்ணுங்கள், லேசர் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் பாடியை எனர்ஜைஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். இதை அப்படியே கண்டினியூஸாக டெய்லியும் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எல்லா டயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் டயத்தை உங்களுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கை ஈஸியாகவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களால் மொபைல் அடிக்ஷனை குவிட் பண்ண முடியாமல் இருந்தாலோ இல்லை நல்ல ஹேபிட்டை ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தாலோ இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள்.